The Science of Self-Discipline by Peter Hollins. அவர் எழுதின நூலை பற்றி பார்க்கலாம். இந்த புக்கில் பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசிப்ளினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. நம்ம நல்ல வில் பவராக இருக்கிறது எப்படி, மென்டல் டஃப்னஸை வளர்த்துக்கிறது எப்படி, செல்ஃப் கண்ட்ரோலை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், டெம்ப்டேஷன் அப்படின்றதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி, நம்ம கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. இந்த நூலில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னர் மேஜிக் லைப்ரரி அப்படின்ற சேனலை பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் படித்த நல்ல புத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை பதிவுகளாக இந்த சேனலில் நான் போட்டுட்ருக்கேன். நல்ல புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதும் உங்களை புத்தகம் வாசிக்க வைக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிறதும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதற்காக தான் இந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். சரி, பிரெயின் ட்ரேஸே அவர்கிட்ட ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, அதில் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எழுதின அந்த நூல்கள்லையும் உங்களோட கருத்துக்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு சாரமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதை ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், லைஃப்பில் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு பிரெயின் ட்ரேஸி அவர்கள் சொல்கிறாங்க, சுய ஒழுங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சுய ஒழுங்கு அப்படின்றது இல்லை அப்படின்னா நான் அந்த நூல்களில் சொல்லியிருக்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, பக்காவாக பிளான் பண்ணாலும் சரி, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, ஆக்ஷனுக்கு அது கொண்டு வரல அப்படின்னா அது வேஸ்ட்டு. ஆக்ஷன் அப்படின்றது தான் மிகவும் வலிமையான ஒரு விஷயம். ஆக்ஷனுக்கு நம்ம வரணும்னா அதுக்கு உதவக்கூடியது செல்ஃப் டிசிப்ளின். இந்த டைமில் இதை செய்யணும், இது முக்கியம் அப்படின்றத நமக்கு சொல்லக்கூடியதாக அது இருக்குது. செல்ஃப் டிசிப்ளின் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம கோல் ரீச் பண்ணுற வரைக்கும் வச்சுருந்தா போதும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுனால தான் அவங்களால ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை தொடர்ந்து லிவ் பண்ண முடியாமல் இருக்குது. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, உடனே வெயிட் கெயின் ஆகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கோல் முடிகிற வரைக்கும், அதை ரீச் பண்ணுற வரைக்கும் தான் அவங்க ஒரு டிசிப்ளினோடு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோன்றதெல்லாம் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது நம்ம லைஃப் ஃபுல்லாக பயணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, 2 விதமான வழிகளை கண்டிப்பாக ஒரு மனுஷன் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம டிசிப்ளினாக இருந்து சில செயல்கள் செய்யும்போது கண்டிப்பாக கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும். அந்த வழியை நம்ம அனுபவிப்பவர்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐயோ நான் செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாமல் என்னோடய டைமையும் என்னோட எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை உணர்வோம். ஸோ இந்த 2 பெயினில் ஏதாவது ஒரு பெயினை கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம ஒரு டிசிப்ளினாக இருந்து ஒரு செயலை செஞ்சு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த வழியை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு லைஃபுக்கும் உதவிகரமானதாக இருக்கும், நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நூலில் சொல்கிறாங்க, டிஸ்கவரியிங் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே ஒரு இன்ஜின் இல்லாமல் வண்டி ஓடாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றது இல்லாமல் நம்மளால் முன்னேறவே முடியாது. நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கணும். சில விஷயங்கள் செஞ்சோன்னா நமக்கு ஒரு ரிவார்டாக இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணும். உதாரணத்திற்கு இப்போ ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம், ஹோம்ஒர்க் செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அவங்கள செய்யுங்கன்னு சொன்னால் கூட செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம இப்படி சொல்லலாம், நீ ஹோம்ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சேன்னா உன் ஃப்ரெண்ட்ஸோட கீழே போய் விளையாடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அவங்க ஓகே நம்ம ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டோன்னா நம்ம விளையாடலாம், நமக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், ஸோ அம்மா இதை பண்ணிட்டா நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம ஈஸியாக படி எழுது அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அவங்களுக்கு அதை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீ இதை பண்ணினேன்னா அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். மோட்டிவேட் பண்ணுறதற்கும் சரி, நம்மளோட செயல்களை எல்லாம் செய்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா the 40% ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபிசிக்கலி ஆர் எமோஷ்னலி நம்ம இவ்வளோ தான் என்னால் முடியும், இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு வரம்பு வச்சுருப்போம். ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா 40% தான் நீங்கள் உங்களோட லிமிட்டை டச் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 100% டச் பண்ணல அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒரு புஷ்அப்பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 10 தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. 10 புஷ்அப் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே உங்களால் பண்ணணுன்னாலும் பண்ண முடியும். ஆனாலும் இல்லை எனக்கு கையெல்லாம் வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, இதுக்கு மேலே
முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி வந்து வச்சுருக்கீங்க. எப்பயுமே இதை வந்து நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறாரு. நம்ம 40% தான் ரீச் பண்ணியிருக்கோம், இன்னும் நமக்கு எனர்ஜி இருக்குது, ஃபிசிக்கலி இன்னும் எனர்ஜி இருக்குது, எமோஷ்னலி இன்னும் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து யோசிக்க சொல்கிறாங்க. இப்போ நீங்களே வந்து பாருங்கள், 10 தான் என்னால் புஷ்அப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. இப்போ திரும்பியும் ஒரு 5 வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இந்த 5 பண்ணிங்கன்னா அதையும் பண்ணுறதுக்கு உங்கள் பாடியில் எனர்ஜி இருக்கும். ஸோ ஃபால்ஸாக நீங்களே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு வருத்தமும் அதே மாதிரி தான். ஐயோ என்னால் முடியவே இல்லை, இவ்வளோ கஷ்டம், இதுக்கு மேலே நான் வந்து அப்படி கொலாப்ஸ் ஆக போகிறேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இது நம்மளோட 40% தான். இன்னும் நம்மளால் முடியும், நம்மளால் இதை தாண்டி வர முடியும், எனக்கு இன்னும் எனர்ஜி இருக்குது, என்னால் முடியும்னு சொல்லிட்டு நம்மளை நினைக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 10x ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாரு. இது என்னென்னா நம்மளோட டார்கெட்டை 10 மடங்கு அதிகமாக வச்சுக்க சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு இப்போ 10 கிலோ இல்லை 20 கிலோ குறைக்கணும்னா என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும், அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிளான் வந்து செட் பண்ணிப்போம். நம்ம மைண்ட் இதெல்லாம் செய்யுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லிஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம செய்யும் போது இப்போ ஒரு மாதத்தில் இல்லைன்னா ஒரு 6 மாதத்தில் இந்த டார்கெட் வந்து நீங்கள் ரீச் பண்ணணும்னு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 மாதத்தோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைவாகவே நம்ம வந்து செட் பண்ணால் கூட 20 கிலோவுக்கு நம்ம வந்து ஒரு 8 கிலோவாவது குறைச்சிருப்போம். இப்போ 10 கிலோன்னு தான் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க 8 kg வந்து குறைஞ்சிருக்கவே மாட்டாங்க, அவங்க ஒரு 4 kg தான் குறைஞ்சிருப்பாங்க. ஸோ உங்கள் டார்கெட்டை நீங்கள் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க, உங்களால் முடியும்னு சொல்லிட்டு நம்புங்க, பிளான் பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், நிறையா அச்சீவ் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு இதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 minutes ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க. இது என்னென்னா எது செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 10 நிமிஷம் யோசிக்க சொல்கிறாங்க, வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க, ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது, உடனே போய் சாப்பிட்றாதீங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு தூண்டுதலாக கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். இப்போ தண்ணி தாகமாக கூட இருக்கும், நமக்கு வந்து ஒரு பசி உணர்வை வந்து அது ஏற்படுத்தும். நம்ம தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், திரும்பியும் அதே அளவுக்கு பசிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் ஒரு உணவை எடுத்து சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. படிக்க உட்காரும் போதும் அதே தான், ஒரே மெசேஜோ ஏதோ ஒன்று வருது, இல்லை இன்ஸ்டாவில் உடனே பார்க்கணும், ஃபேஸ்புக்கில் ஏதாவது போஸ்ட் போட்டிருக்கீங்க அதுக்கு லைக்ஸ் வந்துருக்கா பார்க்கணும், அந்த மாதிரிலாம் நமக்கு தோணும் போது இது படிக்கிற நேரம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு தூண்டுதல் வந்து இருக்குது. ஸோ 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதை செய்யணுன்னா செய்யுங்க. அதிகபட்சமாக அந்த தூண்டுதல் வந்து மறைஞ்சிரும், அந்த உணர்ச்சி வந்து அந்த உணர்வு வந்து உங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு செஞ்சுட்டு ஐயோ செஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம கில்ட்டியாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அந்த செயலை செஞ்சால் கூட நமக்கு அந்த மாதிரி தோணாது. இப்போ ஒரு ஸ்வீட்டே நீங்கள் வந்து 10 நிமிஷம் கழிச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னாலும் ஒரு அளவான அளவு வந்து நீங்கள் அந்த உணவை வந்து எடுத்துப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பின்வருத்தம் படாத அளவுக்கு உங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு இந்த 10 minutes ரூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிகரெட்லாம் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. இப்போ ஒரு நாளுக்கு 5 சிகரெட் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரே நாளில் 0 ஆக்கணும்னு நினைக்கிறது தப்பு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அதை வந்து ஒரு 5 வந்து டெய்லியும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை உடனே குறைக்கும் போது அவங்க பாடியிலையும் சரி மைண்ட்லேயும் சரி ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அப்போ உங்களால் அதை ரீச் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. டிசிப்ளின் அப்படின்றதற்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரம் தாழ்த்துதல். அதாவது தள்ளி போடுறது, எந்த ஒரு வேலையும் இப்போ செய்யாமல் அப்புறம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருக்குது. இங்கிலீஷில் இதை ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் நம்ம தள்ளி போடுறோம்? நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும், ஒரு பர்ஃபெக்டான டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ஒரு கதை எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி வந்து இருக்கணும், அதுக்குன்னு ஒரு மூடு செட் ஆகணும், அப்போ தான் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம். இல்லை நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சில ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது, ஆனாலும் இப்போ வேணாம் ஃப்ரைடே ஆரம்பிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட்டு மந்த் ஆரம்பிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நினைக்கிறது. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பணம் வேணும், அந்த ஸ்கில்ஸ் வேணும், அப்புறம் அந்த ஐடியாஸ் வேணும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய நான் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் டக்குன்னு வந்து செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, ஒரு முறை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு நிறுத்தின ஒரு பழக்கத்தை சில பேர் வந்து செய்வாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பழக்கத்துலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நமக்கு அதிகப்படியான எஃபர்ட் வந்து போட்டிருப்போம், ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்து அதை வந்து நம்ம லைஃப்லேருந்து எடுத்திருப்போம். அதை வந்து
ஒரு சிம்பிளாக யாராவது கம்பல் பண்ணுறாங்க இல்லை சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து சரி ஒரு தடவை தானே செய்யலாம், இதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அந்த ஒரு மாய வலைக்குள்ளே நம்ம சிக்கிக்குவோம். அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல் தடவை வெளியில் வந்ததை விட 2வது தடவை வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போது ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. இப்போ ஒரு பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து யார் கம்பல் பண்ணாலும் நம்ம குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் தொடர்ந்து வந்து நண்பர்கள் சொல்ல சொல்ல சரி ஒன்று தானே, ஓகே ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சரி எடுத்ததும் எடுத்தாச்சு, இப்போது 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போயிட்டே இருக்குது. சரி இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் எடுக்க போகிறோம், நல்லா எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படி எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாள் கூட அவங்களுக்கு திரும்பியும் அந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு மறுபடியும் தொற்றிக்கொள்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால உங்களுக்கு நீங்களே எக்ஸ்கியூஸ் வந்து கொடுத்துக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கின்சன்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்னென்னா ஒரு டாஸ்க்கை வந்து நீங்கள் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் கொடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நேரத்தை அந்த வேலை வந்து எடுத்துக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு நம்ம காலேஜ் டைமில் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். அசைன்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு 1 மாதம் டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 பேப்பர்ஸ் தான் நம்ம வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து எழுத வேண்டியதாக இருக்கும் A4 ஷீட்டில். அதை வந்து நம்ம 1 மாதத்துக்கு வச்சுருப்போம். அப்போது இந்த லா படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு அவருக்கு தேவைப்படக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த். இதுவே 10 டேஸ்க்குள்ளே அந்த அசைன்மெண்ட் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கு தேவைப்படக்கூடிய நேரம் 10 டேஸ். காலேஜ் டைமில் மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். லாஸ்ட் நைட் தான் அசைன்மெண்ட்டே கையில் எடுப்போம். ஸோ அதற்கு தேவைப்படக்கூடிய உண்மையான நேரம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 hours தான் இருக்கும். அதை என்னன்னு பார்த்து நம்ம அழகாக எழுதி சப்மிட் பண்ணுறதுக்கு 5 மணி நேரம் தான் தேவைப்படும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டாஸ்க் உங்கள் கையில் வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சொல்கிறாரு ஃப்ளக்ஸ் யுவர் அன்கம்ஃபர்டபுள் மசில் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்போயுமே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லாத சூழலையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத இவங்க வந்து சொல்கிறாங்க. இப்படி நம்ம செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா கெட்ட பழக்கத்தில் நம்ம வந்து சிக்கிக்காமல் இருக்க முடியும். ஒரு தூண்டுதல்னால சில செயல்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணினாலும் அதை வந்து செய்யாமல் நம்ம தவிர்க்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே சௌகரியமாக இருக்கிறதுக்கே நம்ம வந்து பழகிட்டே இருக்கோம். ஸோ சௌகரியம் இல்லாத சூழலையும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனையும் நம்மளால் வந்து தனதாக்கிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு அருமையான ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க, டாக்டர் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உங்களுக்கு அந்த இனிப்பை சாப்பிடணுன்ற அந்த எண்ணம் வருது இல்லையா, அந்த எண்ணம் வந்து மறையக்கூடியது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். 20லேருந்து 30 நிமிடங்கள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா அந்த சாப்பிடணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகி சுத்தமாகவே உங்கள் மனசுலேருந்து மறைஞ்சிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு பதிலாக நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபைட் பண்ணுறோம். ஐயோ நான் வெயிட் லாஸில் இருக்கேன், ஸ்வீட் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ணுக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போமே தவிர அதை வந்து சாப்பிடணுன்ற அந்த எண்ணத்தை வந்து நம்ம கவனிக்கிறது கிடையாது. நம்ம தொடர்ந்து அதோட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ருவோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அதை கவனிக்கணும். அந்த தூண்டுதலை நம்ம வந்து நிறுத்தணுமோ இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிக்கிறதோ அதெல்லாம் வந்து பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. எது ஒன்றையும் நம்ம வந்து தடுக்கும்போது அது வலிமையானதாக மாறும். அது என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அந்த தூண்டுதல்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா சில ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. அது என்னென்னா மியூசிக் வந்து கேட்குறது. நம்ம வந்து ஒரு தலையாட்டிட்டு கை கால்களெல்லாம் அசைச்சு நம்ம வந்து ஒரு பாட்டை வந்து லயிச்சு கேட்கும்போது நமக்கு வந்து அந்த புற தூண்டுதல் வந்து எதுவுமே இருக்காது. அந்த உணவை சாப்பிடணுன்ற அந்த எண்ணம் வந்து ஏற்படாது, இல்லை மொபைல் பார்க்கணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த தூண்டுதல்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இன்னொன்று நம்மளோட மூச்சு காற்றை வந்து பார்க்க சொல்கிறாங்க. மெதுவாக உள்ளே இழுத்து வெளியில் விடணும். அதை அப்படியே நம்ம வந்து கவனிச்சுட்டே இருக்கணும். அந்த மூச்சு
மூச்சோடவே நம்ம கவனம் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அதை வந்து செய்ய சொல்கிறாங்க. இன்னொன்று, அதை வந்து ஒரு கடல் அலை போல் நினைக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து இனிப்பை சாப்பிடணுன்ற அந்த எண்ணம் வந்து ஏற்படுது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பீக்கு போயிட்டு திரும்பியும் அது வந்து கீழே இறங்கும். அந்த வேவை வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டெம்ப்ரரியான ஒரு ஃபீலிங், இது வந்து தொடர்ந்து இருக்காது. இந்த பசி உணர்வோ இல்லை இந்த தூண்டுதலோ நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காது. ஸோ இது மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ப சொல்கிறாங்க. இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பண்ணலாம். என்ன அப்படின்னா, நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, சில விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து தோணிகிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்வீட்ஸை வந்து நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பார்க்க பார்க்க சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருக்கும். அதனால உங்களோட அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க படிக்கும்போது அப்படின்னா, படிக்கும் அறையில் அந்த மொபைல் இல்லாமல் பார்த்துக்கிறது, அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி அது இருக்கக்கூடாது, உங்கள் நினைவுக்கும் அது வரக்கூடாது. அந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் வந்து குறைச்சிக்கணும். அப்படி குறைக்கும்போது ரொம்பவே டிசிப்ளினாக அவங்களால இருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. டெம்டேஷனை வந்து நம்ம முழுவதுமாக அவாய்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு ஏற்ற ஒரு சூழலை நம்ம தான் உருவாக்கிக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டோபோமின் அப்படின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த டோபோமின் வந்து நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவு சுரந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போல்லாம் என்ன பண்ணுறோன்னா, மொபைல் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாமே இந்த டோபோமின் அதிக அளவில் சுரக்கிறதுக்கு நம்ம வந்து வழி பண்ணுறோம். எதுவுமே அளவாக இருக்கிறது தான் நல்லது. இப்போ இந்த டோபமைன் சுரந்துட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தால் அது நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அதிகமாக சுரக்கும் போது ஒரு விரக்தியை வந்து அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி ஹேபிட் மூலமாக இந்த டோபமைனை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம உடம்புல சுரக்க வைக்கணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டோபமைன் வந்து செக்ரேட் ஆகும். இப்போது நீங்கள் டு டூ லிஸ்ட்டில் சில டாஸ்க்லாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஹெல்தியான உணவுகள் எடுக்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் நான் செய்யணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, உங்களுக்கே சில பவுண்ட்ரிஸ்லாம் வச்சுருப்பீங்க. அந்த பவுண்ட்ரிஸை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களில் அது ரிலீஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் வந்து வச்சுக்கோங்க. அந்த பவுலில் ஒரு டாஸ்க்கை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பாட்டு கேட்கலாம், இல்லை நான் வந்து பீச்சுக்கு போகலாம், இந்த டாஸ்க்கெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னையோட டு டூ லிஸ்ட்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து அந்த பவுல்லேருந்து ஒரு சீட் வந்து எடுக்கணும். அந்த சீட்டில் வந்து நான் நிறைய விஷயங்கள், எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் எழுதியிருக்கணும். நல்ல விஷயங்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் நல்ல உணவு வந்து சாப்பிட்லாம், இல்லை நான் வெளியில் போய் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், எனக்கு வந்து கோயிலுக்கு போகிறது பிடிக்கும் அப்படின்னா கோயிலுக்கு நான் போகலாம், இல்லை செல்ஃப் கேர் ஏதாவது பண்ணிக்கலாம், இல்லை மேனிக்யூர் பெடிக்யூர் ஏதாவது ஒன்று எனக்காக நான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் அதில் வந்து எழுதி வச்சுருக்கணும். ஸோ ஒரு டாஸ்க்கை முடிச்சுட்டு ஒரு ரிவார்ட் நான் வந்து எடுத்துக்கும் போது அது எனக்கு டோபமைன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே நம்ம யாரோட பழகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபுட் வ்ளாகரோடதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி உங்களோட கோலில் நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணும். அவன்லாம் நல்லா இருக்கான், நல்லா சாப்பிட்றான், நான் மட்டும் இப்படி இருக்கேனே அப்படின்ற ஒரு விரக்தியை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டடி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது, ஒரு ஹெல்தி ஃபுட் சாப்பிட்ணுன்னா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது, அது ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறது, அது ரிலேட்டடான சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து எங்கேஜாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கு மாறுதலாக பண்ணும்போது அது உங்களுக்கு டீமோட்டிவேட்டடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா, என்னோட ஈஸியாக கோல்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அது எனக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா அவனும் வெயிட் வந்து லாஸ் பண்ணுறதுக்காக இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணுறானா, அப்போ நானும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை வந்து க்ரியேட் பண்ணும், ஒரு நல்ல உணர்வை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்மளே தனியாக வந்து பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பார்ட்னரோட பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகலாம், நம்மளை பார்த்து அவங்க மோட்டிவேட் ஆகலாம், அவங்க இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்களா அப்போ நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஜிம்முக்கு போகும்போது 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வந்து போகலாம், ஒர்க் அவுட் பண்ணும்போது
ஒன்றா பண்ணலாம், வாக்கிங் போகும்போது ஒன்றா பண்ணலாம். அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பார்ட்னர்ஸோடு சேர்ந்து பண்ணுறது உங்களுக்கு மியூச்சுவலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு டெக்னிக் வந்து சொல்கிறாரு 10-10 ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிகரெட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த செயலை நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மினிட்ஸில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, 10 ஹவர்ஸில் எப்படி இருப்பீங்க, 10 டேஸில் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது 10 மினிட்ஸில் என்ன ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகே சிகரெட் பிடிக்கணும்னு நினச்சேன், நான் வந்து சிகரெட் பிடிச்சேன், ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸில் ஃபீல் பண்ணுவீங்க. 10 ஹவர்ஸ் கழிச்சு என்னென்னா ஒரு வருத்தம் ஏற்படும். ஐயோ நான் வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினச்சேனே, இப்போ நான் வந்து சிகரெட் பிடிச்சிட்டேனே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் ஏற்படும். 10 டேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து சிகரெட்டை நிறுத்திட்டு நீங்கள் வந்து அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து பிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கவலையை உண்டாக்கும். அந்த பழக்கம் வந்து வலிமையானதாக மாறி அதிலிருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு சூழலை வந்து அது ஏற்படுத்தியிருக்கும். உங்களோட கான்ஃபிடென்ட்டை ரொம்ப லோவாக்கியிருக்கும். ஸோ இந்த கஷ்டம் நான் படணுமா, அதுக்கு பேசாமல் நான் வந்து இதை நிறுத்திடலாமே அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு ஏற்படும். சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு மூவி வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மூவி பார்க்குற வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். 10 ஹவர்ஸ் கழிச்சு ஐயோ நம்ம எக்ஸாம் படிக்கலையேங்கிற ஒரு வருத்தம் ஏற்படும். 10 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா மார்க்ஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஸோ ஒரு வருத்தம் ஏற்படும். அதனால் இப்போ நம்ம பார்க்கணுமா, அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு டெசிஷனை மேக் பண்ணுறதுக்கு இந்த 10-10-10 ரூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சொல்கிறாரு, சில கேள்விகளை நமக்கு நம்மளே கேட்டுக்கொள்வதன் மூலமாக நம்ம வந்து செல்ஃப் டிசிப்ளினோடு இருக்கிறதுக்கு பேருதவி பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் டிசிப்ளின் பர்சனாக இருக்கேனா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்டுக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்க, ஆனால் அதை செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேள்விகள் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். நான் டிசிப்ளின் பர்சன் தானே, அப்போ கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நான் இந்த செயலை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறதுக்கும் உங்களை வந்து நல்வழிப்படுத்திக்கிறதுக்கும் இந்த கேள்வி உதவியாக இருக்கும். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கரெக்டான விஷயத்தை தான் நான் செய்கிறேனா இல்லை எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால இந்த விஷயத்த செய்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்கிறாங்க. மூணாவது, நான் விழிப்புணர்வுடன் தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. ஏன்னா அவேர்னஸ் இல்லாமல் கூட சில டைம் நம்ம வந்து சில டெசிஷன்ஸ் வந்து எடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து நம்மளை கேட்டுக்கிறதன் மூலமாக நம்மளோட ட்ராக்குக்கு மறுபடியும் நம்மளால் வர முடியும். ஃபைனலாக இந்த நூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய எதிர்காலத்தை சிறப்புடையதாக்கும்படியாக நம்முடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்கு எப்பயுமே 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ், ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸ். உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சனாக தான் நம்ம இருக்கோம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லை எனக்கு ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸே போதும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த தூண்டுதல் வலையிலே சிக்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆக முடியாது. இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.